Hi dear students, today we are going to see the next topic of chapter 27, Remuneration of Director, இயக்குனரின் ஊதியம். Managerial person covered as Managing Director, whole-time director, part-time directors and managers who shall be paid remuneration in accordance with provision of section 197 of the Companies Act 2013. இந்த நிர்வாக நபர்கள் அல்லது அதனுடைய அதிகாரிகள் என்ற சொல் இந்த நிர்வாக இயக்குனர், முழுநேர இயக்குனர், பகுதி நேர இயக்குனர்கள், மேலாளர்கள் உள்ளிட்ட நபர்களை உள்ளடக்கியதாக இருக்குது. ஸோ இவர்கள் அந்த நிறுவனத்தின் சட்டம் 2013 பிரகாரம் பிரிவு 197 விதிமுறைகளுக்கு இணங்க அந்த ஊதியம் வழங்குறாங்க. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு செக்ஷன் 197 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பிரகாரம் அவங்களுக்கு ரெமுனரேஷன் கொடுக்குறாங்க. மேனேஜரியல் ரெமுனரேஷன், மேலாளர் ஊதியம். த மேனேஜரியல் ரெமுனரேஷன் இஸ் பேயபிள் டு எ பர்சன்ஸ் அப்பாயிண்டட் 196 ஆஃப் த ஆக்ட். The term remuneration means any money or its equivalent given or passed to any person for services rendered by him and includes prerequisites. இந்த பிரிவு 196 பிரகாரம் அது நியமிக்கப்பட்ட ஒரு நபருக்கு அந்த மேலாண்மை ஊதியம் செலுத்தப்படுகிறது. அந்த ஊதியம் என்ற வார்த்தையில் அந்த பணமோ அல்லது அதற்கு சமமானதாகவோ அல்லது அவருக்கு வழங்கப்பட்ட சேவைகளுக்கென செலவினங்களும் அடங்கும். ஸோ அந்த ரெமுனரேஷனில் என்ன இன்க்ளூட் இருக்கும், மணியாகவும் இருக்கலாம் அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டாக அந்த பர்சனுக்கு உண்டான சர்வீஸாக இருக்கலாம், வேறு எது வேணாலும் இருக்கலாம். தென் ஃபர்ஸ்ட் ஒன், வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ ஆர் கன்செஷன் அகாமடேஷன். இலவச வாடகை அல்லது வாடகை சலுகையின் மதிப்பு. வேல்யூ எனி அதர் ஐட்டம் ப்ரொவைடட் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆர் அட் கன்செஷனல் ரேட். விலையில்லாத அல்லது சலுகை கட்டணத்தில் வழங்கக்கூடிய வேறு எந்த பொருட்களின் மதிப்பும் என்னாலும் இருக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு, வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டி ஆர் ஸ்வாட் ஈக்விட்டி ஷேர்ஸ் allotted or transferred by the employer or former employer to the employee. இந்த இலவசமாக அந்த ஊழியருக்கு அந்த நிறுவனத்தால் அல்லது முன்பணி செய்த நிறுவனத்தால் ஒதுக்கப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட அல்லது மாற்றப்பட்ட பணியாளர் அல்லது அதுக்கு அந்த உழைப்பு பங்குகளுடைய அதாவது ஸ்வாட் ஈக்விட்டி ஷேர்ஸுடைய மதிப்பு இருக்கும். த நெக்ஸ்ட் ஒன், a contribution made by an employer to an approved சூப்பர் அனக்ஷன் ஃபண்ட். இந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலாக ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, பணியமர்த்தல் அந்த நிதி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட பங்களிப்பாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், வேல்யூ ஆஃப் எனி அதர் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் ஆர் அமென்டி. இந்த பரிந்துரைக்கப்பட்ட சில துணை பயன்கள் அல்லது மற்ற நன்மைகளுடைய மதிப்பு. The next, stock opinion would be part of remuneration for all directors. அனைத்து இயக்குநர்களுடைய ஊதியத்தின் ஒரு பகுதியாக இந்த பங்கு விருப்பத்திற்கு மதிப்பு இருக்கும். அந்த பங்கு விருப்பத்தை பெறத்துக்கு சுயாதீன இயக்குநர்களுக்கு உரிமை கிடையாது. These are all the managerial remuneration. The next, forms of managerial remuneration. மேலாளர் ஊதியம் 3 வழியில் கணக்கிடப்படுது. So first one, based on profit of the company. அந்த நிறுவனம் லாபத்தில் அடிப்படையில். The next, based on shareholders remuneration. பங்குதாரர்களுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில். Based on shareholders and central government remunerations. பங்குதாரர்களுடைய மற்றும் அந்த மத்திய அரசின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த மேலாண்மை நபர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஊதியம். தென் நெக்ஸ்ட் ஒன், remuneration allowed to managerial person in case of companies having adequate profit. அதாவது நிறுவனத்தின் போதுமான லாபம் இருப்பின். A public company can pay remuneration
to its directors, including managing director and whole-time directors and its managers, which shall not exceed 11% of the next net profit. And it may also be noted when a company has only one managing director or whole-time director or manager, the remuneration payable shall not exceed 5% of net profits. If it is more than 11% as calculated in a manner laid down in Section 198 of the Companies Act 2013. ஒரு பொது நிர்வாக இயக்குநர்கள் மற்றும் முழுநேர இயக்குநர்கள் உட்பட அதன் இயக்குநர்களுக்கு வழங்கும் ஊதியம் அதன் நிகர லாபத்தில் 11% விட அதிகமாக இருக்கக்கூடாது மற்றும் ஒரு நிறுவனத்தில் ஒரே ஒரு நிர்வாக இயக்குனர் அல்லது முழு நேர இயக்குனர் அல்லது மேலாளர் நிகர லாபத்தில் 5% தாண்டக்கூடாது. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த நிகர லாபத்தில் 11%க்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த நிர்வாக இயக்குநர்கள் அதாவது அந்த டைரக்டர்ஸ்க்கு அவங்களுடைய லாபத்தில் 5% தாண்டக்கூடாது. ஸோ இப்படி வழங்கப்பட்ட ஊதியம் 11%க்கு அதிகமாக இருந்தால், அப்படி 11%-ஐ விட 11% விட அதிகமாக இருந்துச்சுன்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பிரகாரம் அந்த கம்பெனிஸ் 198 பிரிவின் கீழ், அதாவது செக்ஷன் 198 படி அதன் கீழ் கூறப்பட்டுள்ள விதத்தில் தான் கணக்கிடப்படும். அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அது மாதிரி தான் கணக்கிடணும். Then next one, maximum remuneration payable by a company to its managerial personnel. ஒரு கம்பெனி மூலம் அதிகபட்சமாக அந்த நிறுவனத்துடைய மேலாளருக்கு வழங்க வேண்டிய ஊதியம். The remuneration payable by a company in case there is no profit or inadequacy of profit without central government and to pay remuneration in excess of the above limit is detailed below. Where effective capital is in left side, in limit of yearly remuneration payable shall not exceed rupees in right side. So negative or less than 5 crore நம்மளுடைய எஃபெக்டிவ் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? லெஸ் தேன் 5 crore இருக்குது. அப்போது எவ்வளோ அமௌண்ட்டு? rupees 30 lakhs. Then 5 crore and above but less than 100 crore, 5 கோடிக்கு மேலேயும் 100 கோடிக்கு கீழே இருந்தால் அதுக்கு எவ்வளோ ரெமுனரேஷன் பேயபிள் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் எக்ஸீட் 42 lakhs. Then next 100 crore and above but less than 250 crores. இப்போது அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 100 கோடிக்கு அதிகமாகவும் 250 கோடிக்கு குறைவாகவும் இருந்தால் அங்கே ரெமுனரேஷன் எவ்வளோ பே பண்ணுறாங்க? 60 lakhs. Then 250 crore and above அவங்களுடைய எஃபெக்டிவ் கேபிட்டல் and then 60 lakhs plus 9.91% of effective capital in excess of 250 crores. ஸோ 60 லட்சமும் 9.91% எஃபெக்டிவ் கேபிட்டலேருந்து எக்ஸஸ் எதுக்கு? 250 crore மேலே இருந்தா. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு பவர்ஸ் ஆஃப் டைரக்டர், இயக்குநர்களின் அதிகாரங்கள். Directors should have a vision to frame policies to achieve high level of performance. To achieve high level of performance, they must set the goal of the company. They must have power to carry on objectives of the company. The power of the directors grouped into 4 different heads. இப்போ இந்த இயக்குநர்கள் அதிகாரங்கள் எப்படி இருக்குன்னா வெவ்வேறு தலைப்பில் வேறு விதமாக சொல்லியிருக்காங்க. ஒரு 4 டிஃப்ரெண்ட்டு தலைப்பில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன், ஸ்டாச்சுட்டரி பவர் ஆஃப் டைரக்ஷன். ஸோ அது என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சட்டப்பூர்வமான அதிகாரங்கள். தென் நெக்ஸ்ட்டு மேனேஜரியல் பவர்ஸ் ஆஃப் டைரக்ஷன், நிர்வாக ரீதியான இயக்குநர்களுடைய அதிகாரம் அல்லது மேலாண்மை தொடர்பான இயக்குநர்களுடைய அதிகாரம். தென் தேர்ட் ஒன், managerial powers of director. இந்த தீர்மானத்தின் போது இந்த இயக்குநர்களுடைய அதிகாரங்கள் அந்த தீர்மானங்கள் மீது இயக்குநர்களுடைய அதிகாரங்களாக இருக்குது.
த நெக்ஸ்ட்டு அதர் பவர்ஸ், இதர அதிகாரங்கள். இதெல்லாம் என்ன, அந்த டைரக்டர்ஸ்க்கு விஷன் ஃப்ரேமாக இருக்குது, அந்த பாலிசிஸ் அச்சீவ் ஹை லெவலுக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன், ஸ்டாச்சுட்டரி பவர்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ். In the general body meeting of the company, the following powers must be exercised by the board of directors by passing a resolution. இந்த கம்பெனி பொதுக்கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதன் மூலமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த இயக்குனருக்கான அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன், பவர் டு மேக் கால் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ் in respect of money unpaid on their shares. அந்த பங்குதாரர்கள்ட்ட இருந்து வரவேண்டிய இந்த பங்குகள் மீதான செலுத்தப்படாத அழைப்புகளை பெறுவதற்கான அதிகாரம். பங்குகளுக்கு மீதான செலுத்தப்படாத அழைப்பு, அதை என்ன பண்ணுறாங்க, அதை பெறுவதற்காக அது வெளியிடக்கூடிய அதிகாரம். த நெக்ஸ்ட்டு, பவர் டு இஷ்யூ டிபெஞ்சர். இந்த கடன் பத்திரங்கள், அதாவது டிபெஞ்சர்னா என்ன, கடன் பத்திரம் அல்லது கடனீட்டு பத்திரங்களை அது வெளியிடறதுக்கான அதிகாரம். த நெக்ஸ்ட்டு, பவர் டு பாரோ மணிஸ் அதர்வைஸ் தென் டிபெஞ்சர். இந்த கடனீட்டு பத்திரங்கள் இல்லாத வேறு வழியில் அந்த கடன் வாங்குவதற்கான அதிகாரம். த நெக்ஸ்ட்டு, பவர் டு இன்வெஸ்ட் the funds of the company. அந்த நிறுவனத்துடைய நிதியை முதலீடு செய்யக்கூடிய அதிகாரம். the next, power to make loan. புதிய படங்களை உருவாக்குறதுக்கான அதிகாரம். the next, power to diversify the company business. இந்த நிறுவனத்துடைய வியாபாரத்தை பல்வகைப்படும் அதிகாரம். then power to approve amalgamation, merger or reconstruction. இந்த ஒருங்கிணைத்தல், ஒன்று சேர்த்தல், மறுசீரமைப்பு செய்தல், இந்த போன்ற அதிகாரங்களை அதிகரிக்கிறதா இருக்கும், அங்கீகரிப்பதாக இருக்கும். then power to approve financial statement and board reports. நிதிநிலை அறிக்கை மற்றும் அந்த இயக்குனர் குழுவின் அறிக்கைகளை அங்கீகரிப்பதற்காக அதிகாரமாக இருக்குது. These are all the statutory powers of directors. Then next one, managerial powers of directors. First one, power to contract with the third party. இந்த மூன்றாம் நபருக்கு ஒப்பந்தம் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம். Then next one, power to allot, forfeit or transfer share of company. இந்த பங்குதாரரான ஒதுக்கீட்டு உறுப்பில் அதனுடைய பங்கு மாற்றம் செய்யக்கூடிய அதிகாரம். The next, power to decide the terms and condition to issue debentures. கடன் பத்திரத்தில் வெளியிட வேண்டிய விதிமுறைகளையும் அதற்குண்டான நிபந்தனைகளையும் முடிவு செய்யக்கூடிய அதிகாரம். The next, power to frame new policies and to issue instruction for the efficient running of the business. இந்த புதிய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கும் அந்த பிஸ்னஸில் செயல்படுத்துவதற்கான வழிமுறையும் உருவாக்கக்கூடிய அதிகாரம். The next, power to appoint managing director, manager, secretary of the company. இந்த கம்பெனியுடைய நிர்வாக இயக்குனர், மேலாளர், அந்த கம்பெனி செயலாளரை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம். The next, power of control and supervision of work of subordinate. தனக்கு கீழே பணியாற்றக்கூடிய ஊழியர்களை மேற்பார்வை செய்யக்கூடியது மற்றும் அவங்கள கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம். The next, to contribute money for charitable purpose exceeding 50,000 or 5% of average profit of 3 years, whichever is greater. அதாவது இந்த மணி கான்ட்ரிபியூட் பண்ணுறதுல அந்த சேரிட்டபிள் பர்பஸ்க்காக அது எவ்வளோக்கு அதிகமாகக்கூடாது,
50,000க்கோ அல்லது 5% ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் 3 இயர் 3 வருஷத்துக்கு உண்டான ப்ராஃபிட்டில் ஆவரேஜாக ஒரு 5%ஓ அல்லது 50,000 அந்த ரெண்டில் எது அதிகமாக இருக்கோ அதை தாண்டி போகக்கூடாது. These are all the powers only which resolution. Then next other powers. இதர அதிகாரங்கள். First one, power to fill casual vacancy. சாதாரண காலி பணியிடங்களை நிரப்பும். The next power to appoint the first audit of the company. இந்த அதிகாரம் இந்த நிறுவனத்தின் முதல் தணிக்கையாளர் நியமிக்கும் அதிகாரமாக இருக்கும். The next power to appoint alternative directors, additional directors and key managerial person. மாற்று இயக்குனர்கள், கூடுதல் இயக்குனர்கள் மற்றும் முக்கிய நிர்வாக அதிகாரிகளை நியமிக்கும் அதிகாரம். The next power to remove key managerial personnel. முக்கிய நிர்வாக அல்லது மேலாண்மை அதிகாரிகளை நீக்கக்கூடிய அதிகாரம். The next power to recommend the interim and final dividend to shareholders. இறுதியாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பங்குகளை இடைக்கால மற்றும் இறுதி வங்காளத்தில் பரிந்துரை செய்யக்கூடிய அதிகாரம். The next power to declare solvency position of the company. இந்த நிறுவனத்தின் கடன் தீர்க்கக்கூடிய நிலைமை அறிவிக்கும் அதிகாரம் இருக்குது. The next power to make political contribution. அரசியல் அமைப்புக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய அதிகாரமும் அவங்களுக்கு இருக்குது. These are all the other powers. These are all the powers of director. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயக்குனர்களுடைய அதிகாரங்கள். Then next rights of director. இயக்குனரின் உரிமைகள். A right can be categorized into individual rights and collective rights. இயக்குனருடைய உரிமைகள் 2 பிரிவாக இருக்குது. என்னென்ன அப்படின்னா தனி உரிமை மற்றும் கூட்டு உரிமை. ஃபர்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் ரைட்ஸ், தனி உரிமைகள். Then first one, a right to inspect books of accounts. இந்த கணக்கு ஏடுகளை ஆய்வு செய்வதற்கான உரிமை. The next, a right to receive notice of board meeting. இந்த இயக்குனர்களுடைய குழு கூட்டங்களில் அறிக்கைகளை பெறுவதற்கான உரிமை. The next, a right to participate in proceeding and cast vote in favor or against resolution. அந்த தீர்மானங்கள் மீது பங்கேற்பதற்கும் ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ வாக்களிக்கும் உரிமை. The next, a right to receive circular resolution proposed to be passed. இந்த கூட்டத்தில் முன்மொழியப்பட இருக்கக்கூடிய தீர்மானத்தை சுற்றறிக்கையாக பெறக்கூடிய உரிமை. The next one, a right to inspect minute of board meeting. இந்த கூட்ட நடவடிக்கை புத்தகங்களை ஆய்வு செய்வதற்கான அதிகாரம். These are all the individual rights. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி உரிமைகள். The next one, collective rights. கூட்டு உரிமைகள். Then first, right to refuse to transfer share. பங்குகளை மாற்றம் செய்வதை மறுக்கும் உரிமை. Directors of private companies and deemed public companies are entitled to refuse registration of transfer of shares to a person whom they do not approve. தனியார் மற்றும் பொது நிறுவனங்களில் இந்த இயக்குனர்கள் தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒப்புதலை பெறாத நபர்களுக்கு அந்த கம்பெனியின் பங்குகளை மாற்றுவதை மறுப்பு தெரிவிக்கக்கூடிய உரிமையாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு ரைட் டு எலெக்ட் ஏ சேர்மன். இயக்குனர் குழுவில் இந்த கம்பெனியின் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை. The director are entitled to elect a chairman for the board meeting. இந்த இயக்குனர் குழுவில் தலைவரை நியமிக்கக்கூடிய உரிமை இந்த இயக்குனர்களுக்கு உண்டு. The next, right to appoint a managing director.
உரிமை இயக்குனருக்கு உண்டு. மேலாண்மை இயக்குனரை நியமிக்கும் உரிமை. The board has the right to appoint the managing director or manager of the company. இந்த இயக்குனர்கள் அந்த குழு தன்னுடைய அதிகாரத்தின்படி மேலாண்மை இயக்குனர் அல்லது மேலாளரை நியமிக்கக்கூடிய உரிமை உண்டு. The next, right to recommend dividend. பங்கு ஆதாயத்தை பரிந்துரை செய்வதற்கான உரிமை. The board is entitled to decide whether dividend is to be paid or not. Shareholders cannot compel the directors to pay dividend. However, they can reduce the rate of recommended dividend. Payment of dividend is the prerogative of the board. இந்த ஆண்டு பங்காதாயம் சொல்லலாமா வேண்டாமா என தீர்மானிக்கக்கூடிய உரிமை அந்த இயக்குனர் குழுவுக்கு இருக்குது. இந்த பங்காதாயத்தை செலுத்துமாறு கட்டாயப்படுத்தக்கூடிய உரிமை அந்த பங்குதாரர்களுக்கு கிடையாது. ஸோ கட்டாயம் செலுத்தணும் அப்படின்ற சொல்லக்கூடிய உரிமை கிடையாது. ஆனால் அதை செலுத்தலாமா வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் அதை பரிந்துரைக்கப்பட்ட பங்கு விகிதத்தை குறைக்க முடியும். அவங்க பரிந்துரைக்க எவ்வளோ பங்கு விகிதம் இருக்காங்களோ அதை இருந்து குறைக்க முடியுமே தவிர அதை வழங்குவதற்கான தனி சிறப்பு இயக்குனர் குழுவுக்கு உண்டு. இதை வழங்குறதுக்கு அவங்களுக்கு இயக்குனர் குழுவுக்கு இருக்குது. தீஸ் ஆர் ஆல் த என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்டர்ஸ் ரைட்ஸு, தென் இயக்குனர்களுடைய உரிமைகள். தென் நெக்ஸ்ட் ஒன், டைரக்டர்ஸ் ஆக்ட் ஆஸ் ஏஜென்ட் ஆஃப் த ஷேர்ஹோல்டர்ஸ் அண்ட் ஆக்ட் ஆஸ் எ ட்ரஸ்டி ஆஃப் ஷேர்ஹோல்டர்ஸ். thus they have a fiduciary duty to protect the property of the company. Simply stated, the followings are the duties of the director. இந்த இயக்குனர்கள் அந்த பங்குதாரர்களுடைய முகவர்களும் பொறுப்பாளர்களும் செயல்படுறாங்க. எனவே அவர்கள் அந்த நிறுவனத்துடைய சொத்தை பாதுகாக்க ஒரு நம்பகமான பொறுப்பாளராக அந்த கடமை ஆற்ற வேண்டி இருக்கு. இந்த கட்டாயமாக அவங்க இன்னும் எளிய முறையில் இயக்குனர்களுடைய கடமைகளை எப்படி விவரிக்கலாம். கலெக்டிவ் டியூட்டிஸ் ஆஃப் டைரக்டர். Director as a part of board perform certain duties collectively. The following are some of those duties exercised collectively. அந்த இயக்குனர்கள் ஒருங்கிணைந்த கடமைகள். அந்த இயக்குனர் குழுவில் அம்சமாக இருக்கக்கூடிய அந்த இயக்குனர்கள் கூட்டாக சில கடமைகளை செயலாற்ற வேண்டும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன், அப்ரூவல் ஆஃப் ஆனுவல் அக்கவுண்ட் அண்ட் அத்தன்டிகேஷன் ஆஃப் ஆனுவல் அக்கவுண்ட். ஆண்டுக்கான கணக்குகளின் மீது ஒப்புதல் அளித்து அதற்கான அதிகாரப்பூர்வமான சான்றாண்மையை வழங்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு, டைரக்டர்ஸ் ரிப்போர்ட் டு ஷேர்ஹோல்டர்ஸ் ஹைலைட்டனிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கம்பெனி, ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் சர்ப்ளஸ் ஃபண்ட், borrowings. இந்த காப்பு நிதிக்கு மாற்றம் செய்த தொகை, உபரி தொகையை முதலீடு செய்தல், கடன் வாங்குதல் போன்றவற்றை தெளிவுபட பங்குதாரர்களுக்கு அளிக்கப்படும். இந்த இயக்குனர்கள் அறிக்கையில் அதை உயர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கும். த நெக்ஸ்ட்டு, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆடிட்டர். இந்த கம்பெனியில் முதல் தணிக்கையாளரை நியமனம் செய்தல். தென் issuance of notice and holding of board meeting and shareholders meeting. இந்த இயக்குனர் கூட்டம் பங்குதாரர்கள் கூட்டம் பற்றிய அறிவிப்பு அளித்தல் மற்றும் அந்த கூட்டத்தை நடத்தக்கூடியது. The next, passing of resolution at board meeting or by circulation. இயக்குனர்கள் குழு கூட்டத்தில் தீர்மானங்களை முன்மொழிதல் அல்லது நிறைவேற்றுதல். These are all the collective duties of director. இயக்குனர்களுடைய ஒருங்கிணைந்த கடமைகளாக இருக்குது. Then next one, general duties of director. இயக்குனர்களின் பொது கடமைகள். First one, structuring or new policy to reach the objective of a company. இந்த கம்பெனியுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய பொருட்டு அல்லது அதை அடையக்கூடிய பொருட்டு புதிய கொள்கைகளை வழங்கக்கூடியதாக இருக்குது. The next one, delegation power to any committee if the articles permits for well-being of the company. இந்த நிறுவனத்தில் அல்லது அந்த கம்பெனியினுடைய நலன் கருதி
அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செயல்முறை விதிகளை அனுமதிச்சா எந்த ஒரு குழுவுக்கும் அந்த அதிகாரத்தை ஒப்படைப்பு செய்யக்கூடிய கடமை அவங்களுக்கு இருக்குது. The next one, issuing instruction to employee for implementation of policy to review company's progress. இந்த கம்பெனியோட வளர்ச்சியை சரிபார்ப்பது, புதிய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துதல், மேலும் அந்த தொழிலுக்கு அவ்வப்போது தேவையான கட்டளைகளை வழிவகு காட்டுதல், இதை எல்லாமே அதை வழங்கக்கூடியதாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு, appointing their subordinate like managing director, manager, secretary and other employees. அந்த தாங்கள் பணியாற்றுவதற்கான மேலாண்மை இயக்குனர், செயலர் மற்றும் இதர பணியாளர்களை நியமனம் செய்யக்கூடியதாக இருக்குது. The next one, acting in accordance with the articles of the company. இந்த கம்பெனியுடைய செயல்முறை விதிகளுக்கு உட்பட்டு செயலாற்றக்கூடியதாக இருக்குது. The next, act in good faith in order to promote the object of the company. இந்த கம்பெனியோட நோக்கத்தை அடையக்கூடிய பொருட்டு நல்ல எண்ணத்தோட பணியாற்றக்கூடியது அல்லது செயல்படக்கூடியதாக இருக்குது. The next, perform duties with due and reasonable care and diligence. இந்த தேவையான அக்கறையுடனும் அந்த அர்ப்பணிப்போடையும் தன்னுடைய கடமைகளை உரிய நேரத்தில் அந்த கம்பெனி நோக்கத்திற்காக ஏற்ப செயல்படக்கூடியதாக இருக்குது. These are all the general duties of directors. இயக்குநர்களுடைய பொது கடமைகள். Then next one, specific duties of directors. இந்த இயக்குநர்கள் குறிப்பிடத்தக்க கடமைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 டியூட்டிஸ் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், டியூட்டி டு டிஸ்க்ளோஸ் ஹிஸ் நேம், அட்ரஸ் அண்ட் ஆக்குபேஷன். இந்த இயக்குநர்கள் தங்களுடைய பெயர், முகவரி, தொழில் ஆகியவற்றை பற்றி விவரங்களை அளிக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு, டியூட்டி டு டிஸ்க்ளோஸ் ஹிஸ் ஷேர் ஹோல்டிங் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் கான்ட்ராக்ட் ஆஃப் த கம்பெனி. இந்த இயக்குநர்கள் அந்த நிறுவனத்தில் தான் வைத்திருக்கக்கூடிய பங்குகளை பற்றிய விவரங்களை தெரிவித்தல் மற்றும் அந்த நிறுவனத்துடைய ஒப்பந்தங்களை நிறைவேற்றக்கூடியது, அந்த நிறைவேற்றுறதில் ஆர்வத்தை வெளிப்படுத்துறதும் கடமையாக இருக்குது. The next one, duty to hold minimum qualification shares within 2 months after his appointment. இந்த கம்பெனியோட இயக்குநர்கள் தங்களுடைய பதவிக்கு ஏற்ற 2 மாத காலத்திற்குள் பதவியேற்று 2 மாத காலத்திற்குள்ள அது தேவையான குறைந்த அளவு பங்குகளை வாங்கி வைத்துக்கொள்ளும் வேண்டும். அவங்களுக்கு தேவையான குறைந்த அளவு பங்குகளை 2 மாதத்துக்குள்ளே அவங்க என்ன பண்ணிக்கணும், வாங்கி வச்சுருக்கணும் அந்த டைரக்டர்ஸ். தென் நெக்ஸ்ட்டு, டியூட்டி டு இஷ்யூ ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் ஃபிக்ஸ் த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன். அந்த தகவல் அறிக்கையை வெளியிடுதல் மற்றும் குறைந்தபட்ச சந்தாவை அந்த நிர்ணயம் செய்யக்கூடிய கடமை. தென் நெக்ஸ்ட்டு, டியூட்டி டு டேக் கேர் that prospectus should not contain any false or misleading statement. இந்த வெளியிடப்பட்ட தகவல்கள் இந்த அறிக்கையில் எந்த விதமான தவறான தகவல்கள் இல்லை எனவும் அந்த தவறான வழிகாட்டக்கூடிய அறிவிப்புகளை கொண்டிருக்கவில்லை எனவும் அது உறுதி செய்யக்கூடிய கடமை இந்த இயக்குனருக்கு இருக்குது. The next one, duty to confirm the required disclosure and the prospectus as required by the act. இந்த தகவல் அறிக்கை சட்டத்தில் குறிப்பிட்டுள்ள அனைத்து செய்திகளையும் கொண்டுள்ளதா என உறுதி செய்ய கடமை. The next, duty to sign in the prospectus before submitting it to the register of companies. இந்த கம்பெனி பதிவாளர்கிட்ட அந்த தகவல் அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதில் கையொப்பம் இருக்க வேண்டும். தென் நெக்ஸ்ட் ஒன், டியூட்டி டு டெபாசிட் அப்ளிகேஷன் மணி இன் எ ஷெட்யூல்ட் பேங்க் அண்ட் இட்ஸ் யூட்டிலைசேஷன் இன் அக்கார்டன்ஸ் வித் த ஸ்பெசிஃபிகேஷன் கிவன் அண்ட் த ஆக்ட். இந்த பங்குகள் விண்ணப்பத்தை அந்த தொகையை
அந்த சட்டத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடியபடி பயன்படுத்துவதற்கு என அந்த அட்டவணையில் இடக்கூடிய இந்த வண்டி வங்கி வைப்பு செய்யப்பட்டது அப்படி உள்ளதா வைப்பு செய்யப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்கக்கூடிய கடமை அவருக்கு இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், டியூட்டி டு ஃபைல் ரிட்டர்ன் ஆஃப் அலாட்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் வித் த ரெஜிஸ்ட்ரார். அந்த கம்பெனியின் பதிவாளருக்கு பங்கு ஒதுக்கீடு தொடர்புடைய பட்டியலை சமர்ப்பிக்கக்கூடிய கடமையாக இருக்குது. The next, duty to arrange for making payment of dividend declared. இந்த அறிவிக்கப்பட்ட பங்கு ஆதாயத்தை செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய கடமை அவருக்கு இருக்குது. The next, duty to forfeit and transfer shares. இந்த பங்குகளை ஒருபிழைப்பு அல்லது பறிமுதல் செய்யக்கூடிய மற்றும் பங்குகளை மாற்றம் செய்யக்கூடிய கடமை. The next, duty to file all the reports and resolution as required by the act with the registrar of company. அந்த கம்பெனியினர் பதிவாளருக்கு அந்த சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி இந்த அனைத்து தீர்மானங்களையும் அறிக்கைகளையும் சமர்ப்பிக்கக்கூடிய கடமை இருக்குது. The next, duty to carry out all other activities as specified in the act in time. இந்த சரியான நேரத்தில் இந்த குறிப்பிட்ட செயல்களை இந்த சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி அனைத்து செயல்களையும் குறிப்பிட்ட காலத்தில் செய்து முடிக்கக்கூடிய கடமை. அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா செயலையும் என்ன பண்ணுறாங்க, அந்த குறிப்பிட்ட அனைத்து செயல்களையும் ஓகேவா அந்த குறிப்பிட்ட காலத்தில் என்ன பண்ணணும், முடிக்கக்கூடிய கடமை இருக்குது. Then next, duty to call on extraordinary general board meeting if necessary. தேவைப்பட்டால் அசாதாரண பொதுக்கூட்டத்திற்கு அழைப்பு விடக்கூடிய கடமை இருக்குது. Then next, duty to call statutory and annual general meeting of the company. இந்த கம்பெனியுடைய சட்டப்பூர்வமான மற்றும் ஆண்டு பொதுக்கூட்டத்தை கூட்டக்கூடிய அழைப்பு விடக்கூடிய கடமை அவங்களுக்கு இருக்குது. யாருக்கு, அந்த டைரக்டர்ஸ்க்கு இருக்குது. தீஸ் ஆர் ஆல் த ஸ்பெசிஃபிக் டியூட்டிஸ் ஆஃப் டைரக்டர்ஸ். இயக்குநர்களுடைய குறிப்பிடத்தக்க கடமைகள் இதுதான். தென் we will continue in next class. Thank you for listening my class and we will meet in next class.